ஒரு டோல்கேட்டில் நைட் ஷிஃப்ட் வேலையில் இருக்கும் ஹென்ரியிடமிருந்தே படம் தொடங்குகிறது. விடிந்ததும் அவன் தன் வீட்டிற்குச் செல்கிறான். அங்கே அவன் மனைவி டெபி அவனுக்காகவே காத்திருக்கிறாள். அவள் உடனே சாப்பாடு பரிமாறுகிறாள். சாப்பிடும்போது அவர்கள் நலம் விசாரித்துக் கொள்கிறார்கள். அப்போது தனக்கு குழந்தை வேண்டுமென டெபி ஹென்ரியிடம் கேட்கிறாள். அவன் பதிலளிக்கும் முன் கதவு தட்டப்படுகிறது. ஹென்றி திறந்தபோது அவன் நண்பன் எடியும் ஜோ என்ற ஒருவனும் நிற்கிறார்கள். ஜோ உடல்நலமில்லாமல் வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் உள்ளே வரலாமா என்று எடி கேட்கிறான். நர்ஸான டெபி ஜோவை பரிசோதிக்க அவனை பாத்ரூமுக்கு அழைத்து செல்கிறாள். இதற்கிடையில் ஜோவால் விளையாட முடியாததால் தங்கள் பேஸ்பால் குழுவில் ஆள் பற்றாக்குறை என்று ஹென்ரியை விளையாட வருமாறு எடி கெஞ்சுகிறான். ஹென்றி முதலில் தயங்கினாலும் பிறகு ஒப்புக்கொள்கிறான். எடியும் ஹென்ரியும் காருக்கு செல்கிறார்கள். பின் சீட்டில் இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். கார் ஓட்ட சம்மதித்ததற்கு எடி நன்றி சொல்கிறான். ஹென்ரிக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. மைதானம் நெருங்கும் வேளையில் பீர் வாங்க பணம் எடுக்க வேண்டும் என்பதால் ஏடிஎம்மில் நிறுத்தச் சொல்கிறான் எடி. வண்டியை ஆஃப் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மூவரும் இறங்குகிறார்கள். அவர்கள் முகமூடி அணிந்து துப்பாக்கியுடன் வங்கிக்குள் நுழைகிறார்கள். ஆனால் ஹென்றி இதை கவனிக்கவில்லை. சிறிது நேரத்தில் வங்கியின் அலாரம் ஒலிக்கிறது. வாசலில் போலீஸை பார்த்ததும் எடியும் மற்றவர்களும் வேறு வழியாக தப்பித்து ஓடுகிறார்கள். கொள்ளையர்களைப் போலவே உடையணிந்திருந்த ஹென்ரியை போலீஸ் பிடித்துவிடுகிறது. அவனை அங்கேயே கைது செய்கிறார்கள். திருட்டை பற்றி எதுவும் தெரியாத போதும் ஹென்றி அமைதியாகவே இருக்கிறான். இறுதியில் அவனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கிறது. சிறைக்கு மாற்றப்படும் ஹென்ரிக்கு மேக்ஸ் என்பவன் அரை தோழனாக கிடைக்கிறான். மேக்ஸும் ஹென்ரியும் ஒருவரையொருவர் அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். செய்யாத குற்றத்திற்காக உள்ளே வந்ததாக ஹென்றி சொல்லதனக்கு ஆயுள் தண்டனை என்று மேக்ஸ் கூறுகிறான். சிறையில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும், அதை அடைய தவறியதால் தான் இங்கே இருக்கிறார்கள் என்று மேக்ஸ் தத்துவம் பேசுகிறான். உனக்கு என்ன கனவு என்று அவன் கேட்க, தனக்கு அப்படி எதுவும் இல்லை என்கிறான் ஹென்றி. இது மேக்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 6 மாதங்களுக்கு பிறகு டெபி அவனை பார்க்க வருகிறாள். ஒரு சங்கடமான சந்திப்பிற்கு பின் தான் வேறொருவரை காதலிப்பதாக சொல்கிறாள். ஹென்ரிக்கு இதில் கோபமில்லை. அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமென்று சாதாரணமாக சொல்கிறான். சில மாதங்களுக்கு பிறகு சிறையிலேயே இருப்பதற்காக பரோல் கமிட்டியை எப்படி ஏமாற்றினேன் என்று மேக்ஸ் கைதிகளிடம் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அடுத்த மாதம் தனக்கு பரோல் கிடைக்கும் என்று ஹென்றி கூறுகிறான். அவன் நிரபராதி என்று மற்ற கைதிகளுக்கும் தெரிந்திருக்கிறது. சிறைக்கு வந்தாச்சு, அப்போ அந்த குற்றத்தையே செய்திருக்கலாமே என்று ஹெக்டர் சொல்லாது மேக்ஸுக்கு பிடித்து போகிறது. ஹென்ரிக்கு விடிவு காலம் பிறக்கிறது. வெளியில் வரும்போது மேக்ஸையும் வரச் சொல்லி அழைக்கிறான். ஆனால் தனக்கு இதுவே போதும் என்கிறான் மேக்ஸ். வெளியில் வந்ததும் தன் பொருட்களை வாங்க டெபி வீட்டிற்கு செல்கிறான் ஹென்றி. அங்கே அவள் கணவனாக ஜோ இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். ஜோ அவனை வரவேற்கிறான். டெபி இப்போது கர்ப்பமாக இருப்பதை ஹென்றி கவனிக்கிறான். அவன் பொருட்களை எடுக்க அவள் உதவுகிறாள். ஹென்றி அவளுக்கு நன்றி சொல்கிறான். அப்போது ஜோ ஒரு வேலையை தருகிறான். ஆனால் அது ஒரு மோசடி வேலை என்பதால் ஹென்றி அதை மறுத்துவிடுகிறான். போலீசில் தன்னை காட்டிக் கொடுக்காததற்கு ஜோ நன்றி சொல்கிறான். ஆனால் ஹென்ரியோ அவன் பெயரை கூட மறந்துவிட்டதாக கூறுகிறான். ஜோ மற்றும் டெபியின் வீட்டை விட்டு கிளம்பி ஹென்ரிதான் பிடிப்பட்ட அதே வங்கிக்கு போறான். அப்போ கவனிக்காத நேரத்துல ஒரு கார் அவன் மேல மோதிருது. அந்த காரை ஓட்டுன ஜூலிங்கிற பெண் வெளியே வந்து அவன் மேல கத்திட்டு அப்புறம் அவனுக்கு எதுவும் ஆகலையேன்னு விசாரிக்கிறார். உதவி செய்ய ஒரு போலீஸ்காரர் வர்றாரு. அவர் ஹென்ரியை கைது செஞ்ச அதே போலீஸ்காரர் தான். அவருக்கு ஹென்ரியை நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஹென்ரிய பக்கத்துல இருக்கிற ஒரு கஃபேக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த போலீஸ்காரர் கிளம்புறாரு. ஹென்றி தனக்கு ஒண்ணுமில்லைன்னு சொன்னதும் ஜூலியும் கிளம்புறா. திடீர்னு செவத்துல இருக்கிற ஒரு பழைய நியூஸ் பேப்பர் ஹென்றி கண்ணுல படுது. அதுல சுரங்கப்பாதை வழியா வங்கியை கொள்ளையடிக்க முயற்சி செஞ்ச செய்தி தலைப்பாயிருக்கு. அந்த சுரங்கம் தெருவுக்கு எதிரே இருக்கிற ஒரு தியேட்டர்ல இருந்து வங்கிக்குள்ள போறதாவும் அவன் பார்க்கறான். அடுத்த நாள் அவன் மேக்ஸை பார்க்க ஜெயிலுக்கு போறான். தனக்கு ஒரு கனவு இருக்குன்னு சொல்றான். தான் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்ச அதே வங்கியை கொள்ளையடிக்கணும்னு சொல்றான். மேக்ஸ் பரோல்ல வெளியில வர போறதால அவனோட உதவியே கேட்கிறான். மேக்ஸுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் ஜெயில விட்டு வர்றதுல அவனுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. அதனால ஹென்றி எதிர்பார்த்த பதிலை சொல்லாம அவன் அங்கிருந்து போயிடுறான். அங்கிருந்து ஹென்றி வங்கிக்கு பக்கத்துல இருக்கிற தியேட்டருக்கு போறான். அங்க மேடையில ஜூலி ஒரு நாடகத்துக்காக ஒத்திகை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கிறான்.
ஒரு கட்டத்துல டைரக்டருக்கு அவளோட நடிப்பு பிடிக்கல. ஜூலி காஃபி குடிக்க போறதா சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வர்றா. வெளியில வர்ற ஜூலி ஹென்ரிய பார்த்ததும் ஆச்சரியப்படுறா. ஹென்றி அவ பின்னாடியே கஃபே வரைக்கும் போறான். அங்க அவன் அவளோட நடிப்பை பாராட்டுறான். அவளும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேல கேஸ் போடாததுக்காக நன்றி சொல்றா. மேக்ஸ் பரோல்ல வர்றதுக்கான நாள் வருது. ஹென்றி சொன்ன மாதிரியே செஞ்சு மேக்ஸ் விடுதலையாகிறான். அவனை கூட்டிட்டு போக ஹென்றி அங்க வர்றான். 2 பேரும் கஃபேக்கு போறாங்க. அங்க அந்த சுரங்கப்பாதை இருக்குமா இல்லையான்னு மேக்ஸ் கொஞ்சம் சந்தேகமா பேசுறான். பழைய முறைப்படி துப்பாக்கியை காட்டி கொள்ளையடிக்கலாம்னு மேக்ஸ் சொல்றான். ஆனா யாருக்கும் காயம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ஹென்றி அதை வேணாம்னு சொல்லிடுறான். மேக்ஸுக்கு ஹென்ரியோட பிளான்ல விருப்பம் இல்லை. அதனால வங்கிய ஒரு முறை போய் நேரடியா பார்க்கலாம்னு கூப்பிடுறான். வங்கிக்குள்ள போய் மேக்ஸ் அங்க இருக்கிற ஊழியர்கிட்ட ரொம்ப சாதுரியமா பேசி அங்க இருக்கிற லாக்கர் ரூம் பத்தியும் அது எவ்வளவு பழசுங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கிறான். அங்கிருந்து தியேட்டருக்கு போறாங்க. சுரங்கப்பாதை எங்க இருக்கும்னு ஹென்றி மேக்ஸுக்கு காமிக்கும்போது ஜூலி எரிச்சலோட வெளியில வர்றா. திரும்பவும் ஹென்ரியை பார்த்ததும் அவ ஆச்சரியப்படுறா. மேக்ஸ் அவகிட்ட அறிமுகமாகறான். தான் முன்னாடி இந்த தியேட்டர்ல நடிச்சதா மேக்ஸ் ஒரு பொய் சொல்றான். தியேட்டரை ஒரு வாட்டி சுத்தி பார்க்கலாமான்னு மேக்ஸ் கேட்க ஜூலியும் அவங்களை உள்ள விடுறா. உள்ள போனதும் மேக்ஸ் தான் நடிச்ச நாடகங்களை பத்தி வரிசையா பொய் சொல்றான். ஜூலிக்கு அவன் மேல சந்தேகம் வருது. அப்போ ஒருத்தர் வந்து ஜூலி கிட்ட நாடகத்தை பத்தி பேசுறாரு. அந்த நேரத்துல மேக்ஸ் அவர்கிட்ட தியேட்டரை சுத்தி காட்ட சொல்லி கேக்குறான். அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. ஜூலியும் ஹென்ரியும் தனியா பேசுறாங்க. மேக்ஸை பார்க்க ஹென்ரியோட அப்பா மாதிரி இருக்கிறதா ஜூலி சொல்றா. ஆனா மேக்ஸ் தன் நண்பர் மட்டும்தானே ஹென்றி சொல்றா. இன்னொரு பக்கம் மேக்ஸ் அந்த ஊழியர்கிட்ட ரொம்ப தந்திரமா பேசி அங்க இருக்கிற ரகசிய அறை, அந்த சுரங்கப்பாதை அது எப்படி வங்கிக்கு போகுதுங்கிற எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அந்த நபர் மேக்ஸை சுரங்கப்பாதை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க மேக்ஸ் பழைய நினைவுகள்ல இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே செவத்துல தட்டி பாக்குறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அங்க ஏதோ இருக்கிறதை உறுதி செய்யறான். சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஜூலியையும் ஹென்ரியையும் பாக்குறாங்க. அப்போ ஹென்றி தான் இப்பதான் ஜெயில இருந்து வந்ததா ஜூலி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மேக்ஸ் தான் நாளையில இருந்து தியேட்டர்ல வேலை செய்ய போறதா சொல்றான். இதை கேட்டு ஹென்ரிக்கு ரொம்ப ஆச்சரியமா போகுது. அங்கிருந்து கிளம்பும் போது ஹென்றி ஜூலியை டேட்டிங்கிற்கு கூப்பிடுறான். அவளும் அதுக்கு சம்மதிக்கிறா. வீட்டுக்கு போனதும் ஹென்றி டேட்டிங்கிற்கு கிளம்புறான். அதே சமயம் மேக்ஸ் அந்த சுரங்கத்துல இருக்கிற மண்ணை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு பிளான் போடுறான். ஹென்றி சீக்கிரமே ஜூலியை பார்க்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறான். அவள் தாமதமாக வந்தாலும் மன்னிப்பு கேட்கிறாள். சாப்பிட்ட பிறகு தனக்கென்று ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்க விரும்புவதை பற்றியும் ஹாலிவுட்டிற்கு செல்ல யோசிப்பதை பற்றியும் பேசுகிறாள். டேட்டிங்கிற்கு பிறகு அவர்கள் ஒரு அருவிக்கு செல்கிறார்கள். அங்கே ஹென்றி தான் ஏன் சிறைக்கு சென்றேன் என்று ஜூலியிடம் சொல்கிறான். அதோடு இப்போது நிஜமாகவே அந்த வங்கியை கொள்ளையடிக்க விரும்புவதாகவும் கூறுகிறான். ஜூலி அவன் சொல்வதை முழுமையாக நம்பாததால் அவனுக்கு இது வேடிக்கையாக தெரிகிறது. இருந்தாலும் அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுவிட்டு ஜூலியின் வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கே அவளை மகிழ்விக்க அவள் எழுதிய ஒரு வசனத்தை ஹென்றி வாசிக்கிறான். பிறகு இருவரும் நெருக்கமாகிறார்கள். அடுத்த நாள் அவர்கள் ஹென்றி வீட்டிற்கு திரும்புகிறார்கள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் சுரங்கத்தில் இருக்கும் மண்ணை எப்படி மொட்டை மாடிக்கு கொண்டு செல்வது என்பது பற்றி மேக்ஸ் பேசத் தொடங்குகிறான். அவன் ஹாலுக்கு வரும்போது ஜூலியை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஆனால் அவளுக்கு எல்லா திட்டமும் தெரியும் என்று ஹென்றி அவனிடம் சொல்கிறான். உடனே மேக்ஸ் ஹென்ரியை தனியாக கூப்பிட்டு பேசுகிறான். ஏன் அவளிடம் இதையெல்லாம் சொன்னாய் என்று மேக்ஸ் கோபப்படுகிறான். ஆனால் ஹென்றி மிகவும் நிதானமாக எல்லாம் சரியாகிவிடும் என்கிறான். அப்புறம் அவர்கள் காலை உணவு சாப்பிடச் செல்கிறார்கள். அங்கே மேக்ஸ் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்து எப்படி சிறைக்கு சென்றான் என்பதை பற்றி பேசுகிறான். ஹென்றி ஜூலியின் நாடக வசனத்தை படிக்கிறான். அவனுக்கு அது ஏற்கனவே தெரிந்திருப்பதை பார்த்து அவள் ஆச்சரியப்படுவது மட்டுமல்லாமல் அவன் ஒரு இயற்கையான கலைஞன் என்றும் பாராட்டுகிறாள். அவள் கிளம்பும் போது தியேட்டருக்கு ஒரு லிஃப்ட் கேட்கிறான் மேக்ஸ். அங்கே அவன் ஹென்ரியிடம் சுரங்கத்தில் மண்ணை தோண்டுவதற்கு பதில் இங்கே சும்மா இருப்பது சலிப்பாகவும் வீணாகவும் இருப்பதாக சொல்கிறான். ஹென்றி அவனை அமைதியாக இருக்கச் சொல்கிறான். அப்புறம் மேக்ஸ் ஒரு யோசனை சொல்கிறான். அந்த ரகசிய சுரங்கம் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் நுழைய ஜூலியின் நாடகத்தில் ஒரு வேடம் போடுமாறு ஹென்ரியை கேட்கிறான். ஆச்சரியமாக மேக்ஸ் விரும்பிய அந்த வேடத்தில் நடித்தவர் நாடகத்திலிருந்து விலகுகிறார். இதை பயன்படுத்திய மேக்ஸ் ஹென்றி ஒரு சிறந்த நடிகன் என்று ஏற்கனவே சொல்லியிருப்பதால் அவனை இயக்குனரிடம் அறிமுகப்படுத்தச் சொல்லி ஜூலியை வற்புறுத்துகிறான். இந்த யோசனையை கேட்டு அவள் ஆச்சரியப்பட்டாலும் இறுதியில் ஹென்ரிக்கு அந்த வேடம் கிடைக்க உதவுகிறாள். இதன் மூலம் ஹென்ரியும் மேக்ஸும் சுரங்கத்திற்கான சுவரை உடைக்க தொடங்குகிறார்கள்.
துரதிர்ஷ்டவசமாக சுரங்கத்தில் மண் அதிகமாக இருப்பதால் இன்னும் சில ஆட்கள் தேவை என்று உணர்கிறார்கள். எனவே பிசினஸில் நஷ்டமடைந்த ஜோவிடம் ஹென்றி உதவி கேட்கிறான். ஜோவும் அவர்களுடன் சேர மகிழ்ச்சியுடன் சம்மதிக்கிறான். அடுத்த நாளே அவர்கள் வேலையை தொடங்குகிறார்கள். பிறகு ஹென்ரியும் ஜூலியும் சந்திக்கும்போது அவனுக்கு பணத்திற்காக வங்கியை கொள்ளையடிக்க விருப்பமில்லை என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள். அவனும் அதை ஏற்றுக்கொண்டு தனது பழைய வாழ்க்கையை விட வித்தியாசமாக ஏதாவது செய்ய விரும்பியதாக சொல்கிறான். ஒரு நாள் இரவு தோண்டி முடித்துவிட்டு வரும்போது ஹென்ரியை கைது செய்த அதே போலீஸ்காரர் அவர்களை மறிக்கிறார். அவர்களுடைய திட்டம் தனக்கு தெரியும் என்றும் தானும் அவர்களுடன் சேர விரும்புவதாகவும் அந்த 3 பேரிடமும் அவர் கூறுகிறார். அவருக்கு ஏன் திடீரென்று இதில் ஆர்வம் என்று மேக்ஸ் கேட்கிறான். தான் பணியிலிருந்து ஓய்வு பெறப்போவதாகவும் தன் மனைவி இறந்தபோது உதவாத இந்த வங்கியை பழிவாங்க விரும்புவதாகவும் அவர் கூறுகிறார். வங்கியின் உள்ளிருந்தே அவர்களுக்கு உதவி செய்வதாகச் சொல்லும் அவர் வங்கியிலிருந்து எப்போது பெரிய தொகை வரும் என்பதையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். சிறிது காலம் கழித்து மேக்ஸ் மற்றும் ஹென்றி வீட்டில் இருக்கும்போது கதவு தட்டப்படுகிறது. அங்கே காயங்களுடன் ஜோவும் அவன் கூட எடியும் வந்து நிற்கிறார்கள். ஜோ எல்லா விவரங்களையும் சொன்னதாக கூறி எடியும் கொள்ளையில் பங்கு பெற விரும்புவதாக பேசுகிறான். மேக்ஸ் கடும் கோபமடைந்து எடியை தாக்கப் போகிறான். ஆனால் ஹென்றி அவனை தடுத்து நிறுத்துகிறான். அடுத்த நாள் மேக்ஸும் ஹென்ரியும் தியேட்டருக்கு போகிறார்கள். நாடகத்தின் முதல் காட்சிக்கு இன்னும் சில நாட்களே இருப்பதை அங்கே பார்க்கிறார்கள். ஹென்றி இதை கண்டு அதிர்ச்சியடைகிறான். இப்போது அவனுக்கு வங்கியை கொள்ளையடிக்க விருப்பமில்லை என்றும் ஜூலியை விட்டு பிரிய மனமில்லை என்றும் கூறுகிறான். ஆனால் மேக்ஸ் அவனை வற்புறுத்துகிறான். அன்று வேலை செய்யும் போது ஹென்றி தயங்கி நிற்கிறான். மேக்ஸ் அவனிடம், நான் உனக்காகத்தான் சிறையிலிருந்து வந்தேன், இப்போது எனக்காக நீ வங்கியை கொள்ளையடிக்க வேண்டும் என்று நினைவுபடுத்துகிறான். மேக்ஸ் அந்த போலீஸ்காரரின் ஓய்வு கால திட்டத்தை பற்றியும் குறிப்பிடுகிறான். அன்று மாலை நாடகத்தின் முதல் நாளன்றே கொள்ளையடிக்கப் போவதையும் அதன் பிறகுதான் அங்கிருந்து கிளம்பப் போவதையும் ஜூலியிடம் ஹென்றி சொல்கிறான். ஜூலிதான் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறாள். தன் மனவேதனையை ஹென்ரியிடம் வெளிப்படுத்துகிறாள். அவள் அழுது கொண்டே அவனை அங்கிருந்து போய்விடுமாறு சொல்கிறாள். கடைசியில அந்த ஷோ நாளும் வந்தாச்சு. அந்த போலீஸ்காரர் சொன்ன மாதிரியே பணமும் பேங்குக்கு வந்து சேர்ந்துருச்சு. மேக்ஸ், ஹென்றி, எடி அப்புறம் ஜோ வேலைய ஆரம்பிக்கிறாங்க. ஹென்றி நடிச்சுக்கிட்டே அவங்களுக்கு உதவியும் பண்றான். ஹென்றி நடிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க சுலபமா எல்லா பணத்தையும் எடுத்துறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா எடி துப்பாக்கிய காட்டி அவங்களையே மிரட்டுறான். மேக்ஸ் அவனை தடுக்க முயலும் போது எடி அவனை கீழே தள்ளிடுறான். அப்போதான் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க ஹென்றி உள்ள வரான். ஒரு வழியா மேக்ஸ் எடியோட துப்பாக்கியை பிடிச்சிடுறான். ஆனா அதுக்குள்ள ஹென்றி கால்ல குண்டு பட்டுடுது. அப்புறமா மேக்ஸ் எடிய அடிச்சு மயக்கமடைய செய்யறான். அதே நேரத்துல ஹென்றி மேடைக்கு போக வேண்டிய நேரமும் வந்துடுது. கால் காயத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சாலும் ஒரு வழியா மேடைக்கு போய் நல்லாவே நடிச்சு முடிக்கிறான். கடைசியா எடிய கட்டி போட்டு சுரங்கத்துல தள்ளிட்டு ஹென்றி, ஜோ, மேக்ஸ் 3 பேரும் கார்ல தப்பிச்சு போறாங்க. அவங்க கிளம்பும் போது காரை நிறுத்த சொல்லி ஹென்றி கேக்குறான். ஜோ கொஞ்சம் தயங்கினாலும் கடைசியில காரை நிறுத்திடுறான். ஹென்றி கார்ல இருந்து இறங்கி ஜூலிய பார்க்க மறுபடியும் போகணும்னு மேக்ஸ் கிட்ட சொல்றான். மேக்ஸுக்கு வருத்தமா இருந்தாலும் ஹென்ரிக்கு வாழ்த்து சொல்லி நாம திரும்பவும் சந்திப்போம்னு சொல்றான். மேக்ஸும் ஜோவும் கிளம்புறாங்க. ஹென்றி உடனே நாடக மேடைக்கு திரும்பி போறான். உனக்காகத்தான் திரும்பி வந்தேன்னு ஜூலி கிட்ட சொல்றான். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மாஸ்கோ போயிடலான்னு சொல்றான். இதெல்லாம் கதையில இல்லங்கிறதால ஜூலி நிலைமைய சமாளிக்க பாக்குறானா ஹென்றி. அவன் மேல வச்சிருக்க காதலை பத்தியே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா பாக்குறவங்களுக்கு இது கதையில இல்லாத ஒண்ணுன்னு தெரியல. அவங்க ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. ஒருத்தர் ஜூலிய ஒத்துக்க சொல்லி கூட கத்துறாரு. நாடகம் நல்லபடியா முடிய போகுதுன்னு புரிஞ்சுகிட்ட டைரக்டர் லைட்டை அணைக்க சொல்றாரு. ஜூலியையும் சம்மதம் சொல்ல சொல்றாரு. அவளும் ஒரு பார்வையை பார்த்து ஹென்ரிக்கு தன் பதில சொல்லிட்டா. இப்படிதான் அந்த கதை முடிஞ்சது. இது போன்ற நிறைய வீடியோக்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பார்த்ததுக்கு நன்றி.